பார்க்கறது ஒரு பூ. அந்த பூ 7 ஸ்டேஜை கடந்து வருது. முதல் பாதி வாழ்க்கைய யார் ஒருத்தர் சோம்பேறியா இருக்கு, ஒண்ணுமே பண்ணாம எந்த திறமையும் வெளிப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு 2வது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சிரமத்துல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான். படிச்சேன், படிப்பு மட்டும்தான் இங்க கொண்டு வந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. கை தட்டுறதோட நிறுத்திடக்கூடாது. இங்க அச்சாணியில் அடிச்ச மாதிரி எழுதியிருந்தோம். கூகுள்ல 7 ஸ்டேஜஸ், 7 நிலைகள், 7 பருவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கறது ஒரு பூ. அந்த பூ 7 ஸ்டேஜை கடந்து வருது. அரும்பு, முக்கு, நடுமுகை, மலர், அலர், வி, செம்மல், இப்படி 7 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நிறைய சிரமங்கள் கூட, நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல சொல்றத. வாழ்க்கையில முதல் பாதி, ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படின்னா, முதல் பாதியை யார் கஷ்டப்பட்டு உழைச்சி சின்சியரிட்டியை காமிச்சு படிச்சு முன்னுக்கு வராங்களோ 2வது பாதி வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல் பாதி வாழ்க்கைய யார் ஒருத்தர் சோம்பேறியா இருக்கு, ஒண்ணுமே பண்ணாம எந்த திறமையும் வெளிப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு 2வது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க இருக்கிற சிரமத்தை கண்டுக்காம, இந்த சிரமத்துல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான். நானும் இப்போ ஐபிஎஸ் ஆன முதல் பாதி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன். இப்போ எந்த கஷ்டமும் தெரியல, ஏன்னா ஒரு பதவிக்கு வந்துட்டோம். படித்தேன், படிப்பு மட்டும்தான் இங்கே கொண்டு வந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. கை தட்டுறதோட நிறுத்திடக்கூடாது. இங்க அச்சாணியில் அடிச்ச மாதிரி எழுதியிருந்தோம். நம்மளை போல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாரு, யூனிஃபார்ம் போட்டுருக்கிறாரு அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அவர் கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது. அப்ப நானும் படிக்கணும் அப்படின்னு